கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கிரீடங்கள். கிரீடங்கள் வேதாங்கமத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு 5 கிரீடங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த கிரீடங்கள் பாத்தீங்கன்னா எதற்காக கொடுக்கப்படுகிறது, யாருக்காக கொடுக்கப்படுகிறது, அந்த கிரீடங்களை பெறுவதற்கு இந்த பூமியில நாம வாழும் பொழுது என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கிரீடங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் முயற்சி செஞ்சு அதை பண்ணா மாத்திரம்தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சில கிரீடங்கள் நமக்கு பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு கொடுக்க இருக்கிறார். ஆனா ரட்சிப்புங்கிறது அப்படி கிடையாது. ரட்சிப்புங்கிறது எல்லாருக்குமே இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிஃப்ட். ஈவுன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய ஈவு அப்படின்னா கிஃப்ட். நாம தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு நம்ம பெருசா எந்த ஒரு விஷயமும் பண்ண தேவையில்ல. அவருடைய இரக்கங்களினால, அவருடைய கிருபையினால அது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு நமக்கு இலவசமா கிடைக்கும். ஆனா கிரீடங்கள் அப்படி கிடையாது. நான் சொல்ல போற அந்த 5 கிரீடங்கள் பாத்தீங்கன்னா இலவசமா கிடைக்காது. நாம அதை சம்பாதிக்கணும். பூமியில நாம இருக்கும்போது நம்ம நிறைய சில காரியங்களை, நன்மையான காரியங்களை, தேவன் பிரியமுள்ள காரியங்களை நம்ம செஞ்சா மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு கிரீடங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த கிரீடத்தை வச்சு நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்களை குறித்து நாம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9. நம்ம யோசிக்கலாம், இதை வச்சு என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்றது, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எது எப்படி அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நாம பாத்தீங்கன்னா இந்த பூமியில நிறைய பேரு அநித்தியமான ஒரு விஷயங்களுக்காக பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஆனா நித்தியமான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியல. அதற்காக நம்ம பிரயாசப்பட்டோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நிலைச்சு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, தேவனுடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அதாவது கிஃப்ட். கிஃப்ட் எப்பவுமே நமக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கும். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா எனக்கு ரட்சிப்பு இருக்கு அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு கிருபையினால வருது. நாம நினைக்கிறோம், நான் நல்லது பண்றேன், மத்தவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யறேன், நான் மத்தவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறேன், இந்த மாதிரி நான் நிறைய காரியங்களை பண்றதுனால எனக்கு ரட்சிப்பு வருது அப்படிங்கிறது இல்ல. கிருபைங்கிறது பாத்தீங்கன்னா தேவனுடைய ஈவு. அவர் நமக்கு கொடுக்கிற கிஃப்ட். இது நாம பண்ணி உண்டானது கிடையாது. இது உங்களால் உண்டானதல்ல. கிளியரா சொல்லிட்டாங்க. ஏதோ நீங்க நல்லது பண்ணி அது உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அது கர்த்தரா பார்த்து கொடுக்கிற ஒரு விஷயம்தான் ரட்சிப்பு. ஆனா கிரீடங்கள் அப்படி கிடையாது. நாம ஒரு சில காரியங்கள் இந்த பூமியில வாழும் பொழுது நாம பண்ணா மாத்திரம்னா அப்படிப்பட்ட கிரீடங்களை நாம பெற முடியும். பாருங்க, ஒருவரும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. தேவனுடைய கிருபை எப்பவுமே அவர் கொடுக்கிற ரட்சிப்பு எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. ஏன்னா அது நம்மளால உண்டானது கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனால் உண்டானது. இப்போ நாம பாத்தீங்கன்னா ரட்சிப்புக்கும் கிரீடத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்திருக்கோம். ரட்சிப்புங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபையினால உண்டான ஒரு விஷயம். அது நமக்கு எல்லாருக்குமே நம்ம நன்மை செய்யறோமோ தீமை செய்யறோமோ அது கர்த்தருடைய கிருபையில கிடைக்கிற ஒரு விஷயம் ரட்சிப்புங்கிறது. ஆனா கிரீடங்கள் அப்படி கிடையாது. கிரீடங்கள் அப்படி கிடையாது. கிரீடங்கள் இந்த பூமியில நம்ம ஒரு சில காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்களை பண்ணா மாத்திரம்தான் கிரீடங்களானது நமக்கு கிடைக்கும். நாம அங்க எந்த கிரீடத்தை பெற போறோம்? 5 கிரீடம் இருக்கு. அந்த 5 கிரீடத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். அந்த 5 கிரீடத்துல நான் பெற எனக்கு தகுதி இருக்கா, இல்லைன்னா நான் ஏற்கனவே அதுல இருக்கிற கிரியைகளை நான் பண்ணிட்டு இருக்கேனா, இல்லைன்னா நான் பண்ணாம விட்டு இருந்தா ஒருவேளை இனிமே வரும் காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை அடையறதுக்கு நான் என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 25.
1 கொரிந்தியர் 9 இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமளோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இங்க பாருங்க, கிளியரா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு. இப்ப இந்த பூமியில நாம வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்கு, விளையாட்டு போட்டிகள் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு என்னதான் ஒரு பந்தயத்துல ஒரு 100 பேர் ஓடினாலும் கடைசியா யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் ஒரு நல்ல ஒரு பரிசு இருக்கு. எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு பரிசு வந்து கிடைக்க போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசே ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போகக்கூடிய ஒரு பரிசா இருக்கும், அழிஞ்சு போகக்கூடிய ஒரு கிரீடமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அழிவுள்ள அந்த கிரீடத்துக்காக நிறைய பேர் தங்களைத்தானே வருத்திக்கிட்டு ரொம்ப இச்சையடக்கமா இருப்பாங்க. நீங்க எந்த ஒரு விளையாட்டு போட்டியா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும், சாப்பாட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும், தூக்கத்துல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படுத்து தூங்கணும், தண்ணி அடிக்க கூடாது, சிகரெட் அடிக்க கூடாது, மற்ற எந்த தப்பான செயல்களும் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆசபாசங்கள் இருந்தாலும் கூட அது எல்லா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி முக்கியமா சாப்பாட்டு காரியங்கள்ல எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஐட்டம் வைப்பாங்க, சுகர் ஐட்டம், இனிப்பு ஐட்டம் வைப்பாங்க. இல்ல, நான் வந்து ஒரு விஷயத்திற்காக நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன், அந்த இலக்கைய நான் அடைஞ்சு முடியிற வரைக்கும் நான் இச்சையடக்கமா தான் இருப்பேன். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? பூமியில ஏதோ ஒரு வெற்றி பெறணும், ஒரு கிரீடத்தை வாங்கணும், முதல் பரிசு வரணும். இதற்காக நம்ம வந்து நம்மளை நாமே இச்சையடக்கம் உள்ளவர்களா நாம. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி செய்கிறோம். பாருங்க, நான் சொல்ல போற அந்த 5 கிரீடத்தையும் பெறத்துக்கு நமக்கு இன்னும் இதை விட அதிக இச்சையடக்கம் உள்ளவர்களா நாம வந்து இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்மளை நாமே ஒடுக்கி ஆஹ் நம்மளுடைய திங்கிங்லாம் வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா, மத்தவங்களே அப்படி பண்றாங்க, நான் அப்படி பண்ண என்ன? உலகமே வந்து கேட்டுக்குள்ள போகுது, நான் அப்படி கேட்டுக்குள்ள போனேன். அப்படி இருக்கக்கூடாது. உலகம் கேட்டுக்குள்ள போனாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல ஒரு வழிக்கு தான் நான் போவேன், கெட்ட வழிக்கு நான் போக மாட்டேன். என்னை நானே வருத்திப்பேன். நான் கர்த்தருடைய அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நான் நடக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. நான் எல்லாவற்றையும் நான் வந்து சமாளிப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம். ஒருவேளை நாம வந்து பாத்தீங்கன்னா உலகத்தார் செய்யற மாதிரி நம்ம செஞ்சுட்டு பாட அனுபவிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் தப்பு பண்ண எனக்கு அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்குது. இதே நீங்க நன்மை செஞ்சு தண்டனை அனுபவிங்க, நம்ம மனசுல ஒரு திருப்தி இருக்கும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைச்சாலும் நம்ம மனசுல ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி என்ன அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நான் நடந்துட்டேன், இனி வர பலன் வந்து பாத்தீங்கன்னா அவருடையது. அவர் எனக்கு நன்மை கொடுத்தாலும் சரி, தீமையை கொடுத்தாலும் சரி, இப்படிதான் நம்ம வந்து ஏற்றுக்கணும். நம்ம அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாம இதை விட நிறைய இச்சையடக்கம் உள்ளவர்களா நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. முதல்ல ஒரு கிரீடத்தை குறித்து நம்ம வந்து வாசிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல, ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடத்தை எங்கெங்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம என்ன பண்ணணும் இந்த பூமியில அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வாசிக்கலாம். யாக்கோபு 1:12. இங்க யாக்கோபு ஆசிரியர் 1 வசனம் 12 அந்த இஸ்ரேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு எழுதுகிறார். இந்த யாக்கோபுங்கிறது வேற யாருமே கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பிறந்த ஒரு சகோதரர். அவரு சொல்றாரு பாருங்க, யாக்கோபு 1 வசனம் 12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ ஜீவ கிரீடம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, அது இங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். அவர் இன்னும் நம்ம அதை வந்து ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட சகோதரன் அவன் வந்து எல்லா சோதனைகளில இருந்து, சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளில இருந்து விடுதலையாகி வருவான்.
நான் எப்படி உலகத்தையும் சாத்தானையும் ஜெயிச்சேனோ அதே போல என்னுடைய நாமத்தை கொண்டு அவன் அப்படிப்பட்ட உலகத்தையும் சாத்தானையும் ஜெயிச்சுட்டு வருவான். அவனுக்காக நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கேன். அவனுக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் போது அதை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இங்கதான் சொல்றா இருப்பாங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம சின்னதா ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தாலும் கவலை வந்தாலும் ரொம்ப சோர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கையில. எப்பவுமே சாத்தான் வந்து எப்படின்னா நம்மள ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையே வச்சிருப்பான். இங்கிலீஷ்ல வந்து ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. என்ன ஆயிடுமோ, அடுத்த நாள் என்ன ஆயிடுமோ, நாளைக்கு என்ன நடந்துருமோ. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு தலைப்பாவே நம்ம வந்து வாசிச்சோம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, அன்னைக்கு உண்டான பாடு அது போதும் அப்படின்னு. மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 34 கூட அது வாசிக்கும். அதை வச்சு ஒரு ஒரு முழுசா ஒரு பாடத்தை நடத்தணும். மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சோதனை வந்துச்சுனாலே அவனுக்கு வந்து அப்படியே கை நடுங்கும், பதட்டம் ஆயிடும், ஐயோ ஆபத்து வந்துருச்சு. சாத்தான் வந்து எப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே புறக்கணிச்சுட்டு அந்த பயத்தை உள்ள கொண்டு வரும். அந்த பதட்டமான சூழ்நிலை எதனால வருது? பயம். சாத்தான் வந்து அவன் எப்படி வந்து நம்மள வந்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போக வைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம். ஏதாச்சும் ஒரு சின்ன சோதனை வந்துச்சுன்னா போதும், அந்த பயத்தை நாம வந்து புறக்கணிச்சுட்டு இந்த சோதனை எனக்கு வந்திருக்கு, இந்த சோதனையில நான் எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிற ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் பலனையும் எல்லா விதமான நல்ல தாளந்தையும் கர்த்தரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணி கேட்கணும். அப்படி கேட்டா மட்டும்தான் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த சோதனைய சகிக்கிற அந்த தாளந்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் உபத்திரப்படுங்க, முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கிறவனே அப்படிப்பட்ட ஒரு ஜீவ கிரீடத்தை பெறுவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. உதாரணத்துக்கு நம்ம வந்து வாசிக்கிறோம்ல, யாரு? யோபு. யோபு வந்து பாத்தீங்கன்னா அவர் வாயினால கூட கர்த்தரை தூஷிக்கல. அவன் மனைவி, சொந்த மனைவி, நீ ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தேவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க? நீ நல்லா வாழ்ந்த மனுஷன், இப்ப உனக்கு எதுவுமே கிடையாது, யாருமே இல்ல, உன் உடம்பு ஃபுல்லா வியாதி, உனக்கு இருக்கிற பசங்களும் போயிட்டாங்க, இன்னும் ஏன் நீ அவரையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்க? அவரை விட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்றான். நல்லா யோசிச்சுக்கோங்க. யோபு வந்து சொன்னார், என்ன சொன்னார்? அவரிடத்துல நம்ம நன்மையை பெற்றோம், நன்மையை பெறும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், அவர் கண்ணுல பார்த்தது எல்லாமே வாங்கி சாப்பிட்டோங்க, இருக்கிற மாளிகை எல்லாத்தையும் அனுபவிச்சோங்க, ஓகே. அந்த டைம்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அவர் நம்ம கிட்ட இருந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்போது அவரை நம்ம தூஷிக்கலாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். God gives, God takes. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படி கிடையாது, நாம வந்து கொடுக்கும்போது வாங்கிப்போம். அதே நம்ம திருப்பி யாராச்சும் வாங்கிட்டாங்கன்னா வந்துட்டான் பார், யாராச்சும் யார்கிட்டயாச்சும் நம்ம போய் கடன் கேட்கும் போது ரொம்ப பணிவா கேட்போம். அப்படிப்பட்ட பணிவு இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்தே இருக்காது. ஆனா யார் இடத்துல போயிட்டு நம்ம காசு வாங்கும் போது, பணம் வாங்கும் போது, ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பெறும்போது அப்படியே இருக்கிற அப்படியே சாஷ்டாங்கமா கூட நம்ம காலில் விழும். ஆனா அந்த கடனை அவன் திருப்பி வாங்கும் போது, திருப்பி கேட்கும் போது ஏதோ நாம தான் வந்து அவனுக்கு கடன் கொடுத்த மாதிரி ஒரு சில பேச்சுக்கள்லாம் பேசுவோம், மனசுல நினைப்போம். பேசலாம் கூட, வந்துட்டான் பார் கடனை திருப்பி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி. நாம வந்து யோசிக்கணும். கர்த்தர் வந்து நம்மள ஆசீர்வதிக்கும் போது அவர் நாம ஏற்றுக்கொள்ளணும். அதே சமயத்துல அவர் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளும் போது அதுக்கு நம்ம வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்துக்கொண்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர் எங்களை விடுவிச்சாலும் சரி, அந்த நெருப்புல வந்து அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேபுகாத்நேசர் கிட்ட சொல்றாங்க, அவர் எங்களை விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, நாங்க பிதாவாகிய தேவனை தான் நாங்க வணங்குவோம், உன்னை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து விசுவாசம். அந்த சோதனையை நம்ம வந்து சகிக்கணும்.
உலகத்தார் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசுவாசத்துல வழி விலகி போயிட்டோம் அப்படின்னா நம்ம சோதனையும் ஜெயிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் வசனம் 10 கூட சொல்றாங்க பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து, வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் வசனம் 10, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் கவலைப்படாதே, எவ்வளவும் பயப்படாதே. ஏதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணம் பரியந்தம் உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்க, இப்ப நம்ம வந்து முதலாவது ஒரு கிரீடத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டோம். யாக்கோபு ஆசிரியரும் அதுதான் சொல்றாரு. யாக்கோபு ஆசிரியர் என்ன சொல்றாரு? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். யார் யாரெல்லாம் சோதனையை சகிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஜீவ கிரீடத்தை பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறார். எப்போ? இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது. இங்க வெளிப்படுத்தின விசேஷம் யார் எழுதுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், சாரி யோவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்த ஒரு அன்பான சீஷன். வெளிப்பட கடைசி காலகட்டத்துல இவருக்கு நிறைய காரியங்கள், இனிவரும் காலங்கள்ல காரியங்கள் கூட இவருக்கு வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் எழுதுறாரு பாருங்க, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. கஷ்டம் இருக்கும். இந்த பூமியில இருக்கிற அந்த சாதாரணமான அழிஞ்சு போகக்கூடிய கிரீடத்திற்கே நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம். ஒரு இலக்கை வந்து வச்சு அதை நம்ம அடையறதுக்கு நிச்சயடக்கமா இருக்கிறோம். நிறைய விஷயங்களை முயற்சி பண்றோம், சாக்ரிஃபைஸ் பண்றோம், தியாகம் பண்றோம். அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. ஆனா அழிவில்லாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை நம்ம பெறுவதற்கு இதை விட 10 பல மடங்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிச்சயடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அந்த சோதனை, முக்கியமா சாத்தான் கொண்டு வருகிற அந்த சோதனையை நம்ம வந்து சகிக்கிறவங்களா இருக்கும். நல்ல வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. திடீர்னு எங்கிருந்துதான் பிரச்சனை வருதுன்னு தெரியாது. நல்லாதானே நம்ம யோசிக்கணும், இவ்வளவு நாள் நல்லாதான் போயிட்டு இருந்தது, இன்னும் திடீர்னு என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எங்க இருந்து முளைச்சதுன்னு கூட எனக்கு தெரியலையே. அது என் முளைச்ச இடம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அது எங்க இருந்து முளைக்குது, யார் இடத்துல இருந்து முளைக்குதுன்னே தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த மாதிரிலாம் கூட நமக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும். நாம எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரும். நாம நினைச்சிட்டு இருப்போம் வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா பிரச்சனை வரணும்னு முடிவு பண்ணிட்டு அது எந்த விதத்துல, யார் விதத்துல வேணாலும் வரும். நான் என் வாழ்க்கையில நிறைய பாடங்கள் நான் வந்து கத்துக்கிட்டேன். நான் விழ மாட்டேன், நான் எனக்கு ஸ்டெடியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை நடக்கும். அப்புறம்தான் நாம வந்து புரிஞ்சுப்போம், நாம அவருக்கு கீழே தான். நாம எல்லாருமே அவருக்கு கீழே தான். அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல நம்மளை உயர்த்த முடியும். அவர் நினைச்சா எந்த உயரத்துல நாம இருந்தாலும் அந்த உயரத்துல இருந்து அடி பாதாளத்துக்கு அவர் நம்மளை கொண்டு போக முடியும். நாம எப்பவுமே கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ள, அவருடைய கருத்துக்குள்ள நம்ம அடங்கி ஒடுங்கி இருக்கணும். நாம எப்பவுமே எல்லா சோதனைகளில இருந்து நம்ம விடுபடுவதற்கு தேவனிடத்துல ஜெபி. 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. அந்த இதாவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்கு, இந்த சோதனை என்னால தாங்க முடியல, ஆனா இந்த தாங்கக்கூடிய சக்தியை, பலனையும், உற்சாகம் உள்ள ஆவியை தயவு செஞ்சு எனக்கு தாரு. உங்களுடைய ஆவி எனக்கு தாரு. நான் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க. நான் வாழ்க்கையில துவண்டு போனா, சோர்ந்து போனா அவங்கள யாரு பார்த்துப்பான்? பிளீஸ் தயவு செஞ்சு எனக்கு நல்ல ஒரு ஞானத்தை, அறிவியும் புத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு வந்திருக்கு, அவமானம் வந்திருக்கு, என் மைண்ட் என்கிட்ட இல்ல, நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே. இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை கொண்டு கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு அந்த சோதனைகளில இருந்து நம்மளை விடுவிக்க நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் சோதனைகளை கொடுத்துட்டு அப்படியே விட்டுற மாட்டார். அந்த சோதனையில இருந்து விடுபடுவதற்கு நல்ல ஒரு போக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவ கிரீடத்தை கண்டிப்பா கர்த்தர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். உதாரணத்துக்கு
அவன் பாருங்க, ஸ்தேவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 59, 60. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து அவன் சாட்சி கொடுக்கும்போது, யூத மக்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஸ்தேவான கல்லடிச்சு கொல்றாங்க. அது வந்து இயேசு கிறிஸ்துங்கிறது ஒரு தூஷணமான வார்த்தையா மாத்திடுறான். அவனை கல்லடிச்சு கொல்லும் போது கூட அவன் அந்த டைம்ல சோதிக்கப்படுறான். இங்க அவனுக்கு மரணம் நேரிடுது. அந்த மரண மரணத்துல கூட அவன் சோதிக்கப்படுகிற அந்த கடைசி நிமிஷத்துல கூட அவன் இயேசு கிறிஸ்துவ வந்து தூஷிக்கல, பழிவங்கள, அவரை வந்து வெறுக்கல. அவர் குறித்து அப்ப கூட சாட்சி கொடுக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 59, 60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவன் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்க, இப்படிப்பட்டவர்கள், அதாவது ஜீவ கிரீடம் யாருக்கு எந்த மாதிரியான ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, சோதனை யாரு சகிக்கிறார்களோ. இங்க ஸ்தேவான் வந்து அவனுக்கு நேரிட்ட சோதனை மரணம் வரையும் சகிச்சார். அவர் வாயில இருந்து, இவங்க என்ன கல்லறிஞ்சு அடிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே நாசமா போகட்டும், ஆழஞ்சி போகட்டும் சொல்லலையே. அதுக்கு பதிலா என்ன சொல்றார்? இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும். அந்த மரண தருவாயில கூட இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசத்தின் படி கீழ்ப்படிந்து நடந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள் என்ன? யாரையும் சபிக்காதீங்க. நம்ம வாயிலிருந்து ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும். அந்த ஒரு உபதேச வார்த்தைகளை மரணம் பரியந்தம் ஸ்தேவான் வந்து கடைபிடிச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாக்கோபுல வாசித்த வசனமும் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்த அந்த ஜீவ கிரீடமும் இப்படிப்பட்டவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கொஞ்சம் யோசிப்பாங்க. கண்டிப்பா கிடைக்கும், வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு சோதனையை சகிச்சார். அவர் வாயிலிருந்து எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் வரல, தூஷணமான விஷயங்களும் வரல. இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கல. நம்ம வாழ்க்கையில கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும். அதுவும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை சொல்லி வளர்க்கும் போது எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு நாம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வளர்க்கணும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சோதிக்கப்படும் போது நம்ம குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கிறோம். அதுக்கே நமக்கு பிதாவாகிய தேவன் ஒரு ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம கையில வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட காசு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மான மரியாதையோட வாழணும். முக்கியமா கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட காசு பணம் இல்லைன்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம் எப்பவுமே கெட்டு போயிடக்கூடாது. பெரியவங்க அடிக்கடி புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு, கொஞ்ச நாள் ஆனவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க. நம்ம கிட்ட காசு, பணம், சொத்து அது இல்லாம இருக்கும். ஆனா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா சமாதானமா இருக்கணும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே போல நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வந்தாலும் நம்ம கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வந்தாலும் சரி, அவமானங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பிள்ளைகளை நாம வந்து கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிக்ஷையில நாம வந்து வளர்க்கணும். ஆமா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இதுக்கப்புறம் நான் குழந்தைங்களை கிறிஸ்துக்குள்ள வளர்த்து என்ன ஆயிட போகுது, அவங்களாச்சும் இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டோமே, நல்லா வந்து உலக ஆசைகளை, இச்சைகளை அனுபவிச்சுட்டு போயிட்டோமே. நான் இவ்வளவு நாள் கிறிஸ்துக்குள்ள இருந்து என்னத்த கண்டேன்? என்ன சுகத்தை கண்டேன்? ஒரு சுகத்தையும் காணல. எல்லாமே எனக்கு கஷ்டம்தான். என் பிள்ளைகளும் அததான் அனுபவிக்கணுமா? இது வந்து பாத்தீங்கன்னா
அவன் சாத்தான் ஜெயிச்சுட்டான், அவ்வளவுதான். அவங்க சோதிக்கப்பட்டாங்க, அந்த சோதனையில விழுந்து போயிட்டாங்க, சாத்தான் அங்க ஜெயிச்சுட்டான். இதை நம்ம சாத்தானை அடிக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? எப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வந்தாலும் கூட நம்ம கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளையும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய உபதேசத்துல வழி நடத்த. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழி. அடுத்தது இரண்டாவது ஒரு கிரீடத்தை குறித்து வாசிக்கலாம். அழிவில்லாத கிரீடம், அழிந்து போகக்கூடியாத ஒரு கிரீடம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அழிவில்லாத கிரீடத்தை குறித்து வாசிக்கிறார், சொல்லுகிறார். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமா இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ இங்க பாத்தீங்களா, இங்கதான் வந்து இரண்டாவது கிரீடத்தை பத்தி சொல்றாரு, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு செய்கிறோம். பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டுதான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறார். சும்மா நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து கற்றுக்கொள்ளல. பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்து எப்படி வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரோ அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய பட்டுதான் கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இங்கே அதுதான் சொல்றாரு, பந்தயசாலிகளில் ஓடுகிறவர்கள் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம் இங்க எல்லாருக்குமே கர்த்தர் வந்து கிரீடத்தை வைத்திருக்கிறார். நம்ம இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓடினாலும் ஒருத்தருக்குதான் அப்படிப்பட்ட ஒரு பிரைஸ் கிடைக்கும். ஆனா இங்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே நல்ல ஒரு போராட்டத்தை நம்ம வந்து போராடும் பொழுது எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு கிரீடம் கண்டிப்பா இருக்கு. விஷயம் என்னன்னா, நம்ம அதை நேர்ல பார்க்கல, அதனால ஈஸியா நம்ம மனசு வந்து விசுவாசிக்க மாட்டோம். கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான். நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்த்ததில்லை, இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். எதனால விசுவாசிக்கிறோம்? அவருடைய வார்த்தை கொண்டு நம்ம பைபிள் வாசிக்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தை யாரும் கண்டிப்பா படைச்சிருக்கிறாரு. ஆனா இந்த உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா போற இடமெல்லாம் ஒரு கல்லை வச்சு அதை வந்து ஒரு சாமியா மாத்தி அதை ஒரு கடவுளா வணங்கிட்டு இருப்பாங்க. அது வந்து படிக்காதவங்க தான் அப்படி பண்றாங்கனாலும் படிச்சவங்களே நிறைய பேரு இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நாம ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம், நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டுகிறோம். அப்ப நாம எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து எப்பவுமே நமக்கு பாடுகள் சோதனைகள் வரும்பொழுது நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஊழியக்காரரா இருக்கிறாரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா சுய கட்டுப்பாடு இல்லாம சும்மா இஷ்டமேனிக்கு இருந்தாருன்னா அவருடைய உபதேசத்தை கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர ஆத்துமாக்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம ஊழியரே அப்படி தப்பு பண்றாரு, நான் தப்பு பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க. அவரே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அழிவு இருக்கிற பாதைக்கு கொண்டு போயிடுவார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 27 சொல்றாரு பாருங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் என் சரீரத்தை ஒடுக்கி எல்லா விஷயத்திலும் நான் இச்சையடக்கமா இருந்தா மாத்திரம்தான் மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது அவங்களும் அதை கேட்டு நடப்பாங்க. நானே அவுத்துட்ட மாடு மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னா எல்லாருமே அப்படியேதான் இருப்பான். என்னை பார்த்து என்னுடைய உபதேசத்தை கேட்டு வளர்றவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் வந்து இங்க சொல்றேன். யாருன்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த சரீர இச்சைகள், மாம்ச இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் அடக்கி செல்ஃப் கண்ட்ரோலா, அதாவது சுய கட்டுப்பாடோட இருக்கிறாங்களோ அந்த அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை பெறணும் அப்படின்ட்டு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அழிவில்லாத கிரீடம் கிடைக்கும். முதலாவது ஒரு கிரீடம் பார்த்தோம், ஜீவ கிரீடம். அதை சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவ கிரீடம் கிடைக்கும். இங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல அழிவில்லாத கிரீடம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாம்ச இச்சைகள்,
நம்மளே நாமே சுய கட்டுப்பாடு பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்றோம்ல. அப்படி பண்ணா மாத்திரம்தான் அழிவில்லாத கிரீடத்தை நாம வந்து பெற முடியும். அடுத்தது நீதியின் கிரீடம். இங்கிலீஷ்ல ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதியின் கிரீடத்தை எங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. நல்ல போராட்டத்தை போராடினேன். இது யார் எழுதுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதமா எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வந்து நீதியின் கிரீடத்தை பற்றி சொல்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல உபதேசத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு அதாவது தீமைத்துக்கு எழுதுறது மாத்திரம் இல்லாம இது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமா இருக்கு. அவர் வந்து உபதேசம் பண்ணும் போதெல்லாம் எக்கச்சக்க போராட்டம். அதனாலதான் அவர் சொல்றாரு நல்ல போராட்டத்தை, அதாவது கெட்ட போராட்டம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நல்ல போராட்டம்னு ஒண்ணு இருக்கும் பொழுது கண்டிப்பா கெட்ட போராட்டம்னு கண்டிப்பா ஒரு விஷயங்கள் இருக்கும். கெட்ட போராட்டம்னா என்ன அப்படின்னா அழிவுள்ள ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து நம்மளுடைய ஜீவன் வந்து அழிவுக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நம்ம போராடுகிறது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட போராட்டம். மத்தவங்கள வந்து பழி வாங்குறது, மத்தவங்களை அவமானப்படுத்துறது, ஏதாச்சும் ஒரு விதத்துல இவனை போராடி இவனை அவமானப்படுத்தணும், இவனை கீழே தள்ளணும், இவனை வந்து பழி வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கெட்ட போராட்டங்கள்ல வந்துடும். மத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெட்ட போராட்டங்கள்லாம் வரணும். அதற்காக போராடுவாங்க, எவ்வளவோ காரியங்கள் பண்ணுவாங்க கெட்டவங்க, கெட்ட விஷயம் பண்றதுக்காக. அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுது. நல்ல போராட்டம். அவர் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே மத்தவங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு விஷயமா இருக்கா, அதற்கு அவர் வந்து நிறைய போராட்டங்களை போறார். இந்த நல்ல போராட்டத்தை போராடினேன். அவருடைய ஓட்டத்தை எப்படி முடிக்கிறாரு பாருங்க. நமக்கு எல்லாருமே ஒரு ஓட்டத்துலதான் இருக்கும். நம்மளுடைய டைம் எப்போ நிக்குமோ அப்பதான் நம்மளுடைய ஓட்டமானது நிக்கும். நம்மளுடைய டைம்னா எதை சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீவன் எப்போ நம்ம விட்டு போகுமோ அது வரைக்கும் நம்ம போராடி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற சோதனையில நம்ம வந்து போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவு இருக்கு. கொஞ்சம் காலம்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் அவமானங்கள்லாம் நிச்சயமான ஒரு விஷயங்கள் வரும். அதை குறித்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாருங்க, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம். பாருங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற ஆசாபாசத்துக்கு சந்தோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது. அதனால எந்த ஒரு ஜீவனும் கிடையாது. ஆனா நாம யாரெல்லாம் நித்தியமான ஒரு விஷயத்திற்காக நம்ம வந்து முயற்சி பண்றோமோ, முக்கியமா யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு கூட சகோதரி ராணி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, நான் வந்து பாத்தீங்கன்னா எப்போ நான் வந்து இயேசு கிறிஸ்துவ போயிட்டு பார்க்கணும், மரணம் எப்போ இருக்கும், அவரை சந்தோஷமா சொன்னாங்க, எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ போய் பார்க்கணும் அப்படின்னு. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீதியின் கிரீடம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெறுத்து சொல்றாங்க, எனக்கு நகைலாம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன், அதை வச்சு என்ன பண்ண போறோம், ஒன்னும் பண்ண போறது கிடையாது. அதெல்லாம் வெறுத்துட்டு யாரும் வந்து இயேசு கிறிஸ்துக்காக வாழ்றா, அவரை நான் பார்க்கணும், அந்த நாள் எப்போ வரும், இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்போ வரும், அவர் கூட நான் எப்போ போய் சேர்வேன், எனக்கு இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியில இருக்கிற எதுவுமே எனக்கு நிரந்தரம் கிடையாது.
அதுதான் நல்ல போராட்டத்தை போராடுறது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போகக்கூடிய விஷயங்களுக்காக இன்னும் போராடிட்டு இருக்காங்க. சபைக்கு கூட வராம இன்னைக்கு கூட வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயத்திற்காக போராடுறாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேங்க, எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தா சபைக்கு வர்றது கிடையாது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ போடுறது, ஜபம் பண்றது கிடையாது, ஊரு முழுக்க நான் ஒரு யோக்கியம் காமிச்சுக்கிறேன். இப்படிலாம் இருந்தா வாழ்க்கையில கஷ்டம் வராம சந்தோஷம் எப்படி வரும்? உங்க மனசுல வந்து நீங்க எந்த பெரிய நிலைமையில இருந்தவங்களுக்கும் உங்களுக்கு வந்து மனசுல ஏதோ ஒரு பாரம் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. இந்த உலகத்துல இருக்கிற இச்சைகள் எல்லாத்தையும் வெறுத்து அவரை போய் போய் பார்க்க போறேன், அவருக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் நீதியின் கிரீடம் கிடைக்கும். பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமில்ல, பாருங்க இங்க கிளியரா சொல்ற, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எதை? நீதியின் கிரீடத்தை. இயேசு கிறிஸ்துனுடைய பிரசனம் எப்போ வரும்? அவரை நான் எப்ப பார்ப்பேன்? நிறைய பேரு, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட நல்லா பழகி இருப்பாங்க. அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஒரு சில கட்டத்துல அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்க இறந்து போகும்போது அவங்கள நான் எப்ப திரும்பி பார்ப்பேங்கிற ஒரு ஆவல் இருக்கு பாத்தீங்களா? அதை விட அதிக ஆவல் நம்ம யார் இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரசனம் எப்போ வரும்? அவரை நான் நேர்ல பார்ப்பேன். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு அநித்தியமான விஷயமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு கர்த்தரை பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும், என் கண்ணார பார்க்கணும். அவருடைய பிரசனத்தை நான் வந்து விரும்புறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது. அடுத்தது மகிழ்ச்சி கிரீடம். இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை எங்க சொல்றாருன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 19. ஆத்துமாக்களை யார் யாரெல்லாம் ஆதாயப்படுத்துறாங்களோ கிறிஸ்துக்குள்ள, ஆத்துமாக்களை யார் யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஆதாயப்படுத்துறாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் கிரீடமானது இருக்கு. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக எங்களுடைய நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நீங்கள் அல்லவா? இதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இது யாருக்கு கிடைக்கும்? இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம் ஆத்துமாக்களை யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்துறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம் கிடைக்கும். எங்க பிரதர், நீங்க வந்து போதகரா இருக்கீங்க, நீங்க வந்து மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றீங்க, அப்போனா உங்களுக்கு மாத்திரம் தானே வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கிரீடம் கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும்னா பிரதர், மகிழ்ச்சியின் கிரீடம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு யாரு சொன்னா? போதகர்களுக்கு மாத்திரம் இல்லை, இது யார் எல்லாம் தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை மத்தவங்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறீர்களோ, நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பேரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. நம்மளுடைய நண்பர்களே நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. நீங்க அந்த ஆத்மாவை, உங்களுடைய அந்த நண்பருடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு போகாம, நரகத்துக்கு போக விடாம மீட்டு எடுக்கிறீங்க பாருங்க தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான கிரீடம் வந்து வைக்கப்பட்டு. இங்கேதான் சொல்ற, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக எங்களுடைய நம்பிக்கையின் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நீங்கள் இல்லாமா? பாருங்க, மகிழ்ச்சியின் கிரீடம். எதனால மகிழ்ச்சியின் கிரீடம்?
ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஆத்துமாக்கள் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். ஏன்னா அது ஒரு ஒரு சான்று, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ப்ரூஃப். இவங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள நான் ஆதாயப்படுத்தியிருக்கேன். நான் இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பொண்ணோ பொருளோ பெருசா நான் வாங்கல. இவங்கள நான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பார்ப்போம். அப்படிப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமானது கண்டிப்பா இருக்கு. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான பிலிப்பியர் 4:1 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமும் ஆனவர்களே, பாருங்க, சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. வேற யாருமே அந்த கிரீடம் கிடையாது. அந்த ஆத்துமாக்கள் மூலியமா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற கடைசியா ஒரு கிரீடம், மகிமையின் கிரீடம். அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். மகிமையின் கிரீடம் யாருக்காக கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 பேதுரு 5:2 2-4 1 பேதுரு 5:2 உங்களிடத்தில் உள்ள, இங்க பேதுரு சபை மூப்பர்களுக்கு எழுதுகிறார். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பார் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாருங்க, இங்க பேதுரு என்ன சொல்றாரு? யார் யாரெல்லாம் ஒரு மந்தையை நல்லபடியா மேய்க்கிறார்களோ, மந்தையை மேய்ப்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு மேய்ப்பனே தன்னுடைய ஆட்டை ஒழுங்கா வழி நடத்தலைன்னா என்ன நடக்கும்? எல்லா ஆடும் வழிவிலகி கெட்டு போய் எங்கேயோ போய் தெரியும். கண்ட இடமெல்லாம் மேயும். ஆனா எந்த ஒரு ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தைய ஒரு நல்ல வழிக்கு நடத்துறானோ, அவன் நல்ல ஒரு இடத்துக்கு அவன் மாத்திரம் போய் சேருதும் இல்லாம தன்னுடைய ஆடுகளை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பான். அதேதான் உங்களுடைய வாழ்க்கை. ஒரு சபையில ஒரு ஒரு மூப்பரோ, ஒரு ஒரு பாஸ்டர், யாரா இருந்தாலும், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இடத்துக்கு ஒரு லீடரா இருந்தாலும் சரி, அவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய மந்தைய நல்லபடியா மேய்க்கல அப்படின்னா, நல்லபடியா மேய்ச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மகிமையின் கிரீடம் கிடைக்கும். நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நல்ல ஒரு உதாரணமா, நல்ல ஒரு எடுத்துக்காட்டா தான் நம்ம இருக்கணும். ஒரு கெட்ட எடுத்துக்காட்டா நம்ம மாறிடக்கூடாது. பாருங்க, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், ஒரு ஃப்ரீடம். நான் ஃப்ரீடமா தானே இருக்கிறேன், எனக்கு எதுக்கு அவர் ஃப்ரீடம் தரணும்? இல்ல, நம்ம எல்லாருமே பாவத்துக்குள்ள அடிமையா இருக்கோம், பாவத்துக்கு அடிமையா இருக்கோம். அந்த பாவத்தினுடைய அடிமைதனத்திலிருந்து நம்மளை நீக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு. மந்தைக்கு மாதிரிகளாகும். நீங்க வழி நடத்துகிற அந்த சின்ன மந்தைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு உதாரணமா நம்ம மாறணும். கண்காணிப்பு செய்யுங்கள். பாருங்க, கண்காணிப்பு. அவங்க எல்லாருமே கரெக்டா நடக்கிறாங்களா? கரெக்டா சபைக்கு வராங்களா? கரெக்டான டைமுக்கு வராங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாருங்க, இது பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டருக்கோ, ஒரு ஊழியக்காரருக்கோ, இல்லைன்னா ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருக்கோ மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க உங்க பிள்ளைகளும் சரி, உங்க பிள்ளைகளோட பிள்ளைகளையும் சரி, நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்துல பர்ஃபெக்டா உங்களுடைய குடும்பத்தை நீங்க வழி நடத்துனீங்கன்னா, உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவரா இருக்கு. மந்தைய கரெக்டா வழி நடத்தும். சரி, இவ்வளோ கிரீடங்கள் எனக்கு இருக்கு. ஒரு கிரீடத்தை வாங்குறதே பெரிய விஷயம். சரி, ஏன்னா நான் இந்த கிரீடத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? வெளிப்படுத்தின விசேஷம் 4:10-11. வெளிப்படுத்தின விசேஷம்
4 அதிகாரம் வசனம் 10, 11. கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு இந்த கிரீடம். அதை வச்சு நம்ம வந்து பெருமை பாராட்டக்கூடாது. அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் மகிமைப்படுத்த முடியுமோ நம்ம மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் வசனம் 10, 11. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் இருந்து சதா காலங்களிலும் நியமித்தவரை போல் தங்கள் கிரீடத்தை சிங்காசனத்திற்கு வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உங்களுடைய திட்டத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் இங்க வந்து 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. பாருங்க, நமக்கு அப்படிப்பட்ட ஜீவ கிரீடம் வாசித்தோம், மகிமையின் கிரீடம் வாசித்தோம், மகிழ்ச்சியின் கிரீடம் வாசித்தோம், அழிவில்லாத கிரீடத்தை குறித்து வாசித்தோம். இதுல ஏதாச்சும் நம்ம ஒரு கிரீடம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது அதை வச்சு நம்ம வந்து பத்தியா கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு பெருமை பாராட்டல் இல்லாம அதை வச்சு நாம எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவையும் நம்ம மகிமைப்படுத்துறோம். இங்கேயும் வந்து மூப்பர்கள் அப்படிதான் பண்றாங்க பாருங்க. தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரில் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரரா இருக்கிறேன். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கின்றன என்றார்கள். பாருங்க, இதுதான் நம்ம பண்ணணும். நம்ம வந்து எப்பவுமே பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்த கொடுத்தாருன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளால முயன்ற கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்திட்டு ஓகே. அதை வச்சு நம்ம எப்பவுமே நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நமக்கு கர்த்தர் கிரீடத்தை கொடுக்கும்போது அதை வச்சு நம்ம வந்து எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துறது கூட நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வந்து வாசிச்சிரும். சோ நாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை இன்னைக்கு நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். முக்கியமா கிரீடங்கள், 5 கிரீடங்களை குறித்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். வேதாகமத்துல 5 கிரீடங்களை குறித்து சொல்லியிருக்காங்க. ஜீவ கிரீடத்தை நம்ம பெறுவதற்கு நமக்கு வருகிற சோதனை எல்லாவற்றையும் நம்ம வந்து சகிக்கணும். கடைசி வரைக்கும் நாம உண்மை உள்ளவர்களா நம்ம வந்து இருக்கணும். அழிவில்லாத கிரீடத்தை நம்ம வந்து பெறுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா சுய கட்டுப்பாடோட இச்சையடக்கமா வந்து இருந்தார். எல்லா விஷயத்திலும் அவர் வந்து ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணார். அதே போல இருந்தா மாத்திரம்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழிவில்லாத கிரீடத்தை நம்ம வந்து பெற முடியும். நீதியின் கிரீடம் எப்படி அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற அனித்தியமான விஷயத்திற்கு நம்ம வந்து பிரயாசப்படாமல் கர்த்தருடைய வருகையை யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீதியின் கிரீடமானது வைக்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியின் கிரீடம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கும் பொழுது, யார் யாரெல்லாம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி, இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள வராம இருக்கிறாங்களா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களா, அப்படிப்பட்டவங்களை ஆதாயப்படுத்தி அவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக மாற வைக்கிறாங்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமானது கொடுக்கப்படுகிறது. கடைசியாக மகிமையின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, யார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மந்தையை நல்லபடியாக மேய்க்கிறார்களோ, அவங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டா எடுத்து மத்தவங்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமானது இருக்கு. கடைசி ஒரு வசனம் வாசி முடிக்கிறேன். நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ரிவார்டு, நல்ல ஒரு பலனை, நல்ல ஒரு கிரீடத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மத்திய 25 அதிகாரம் வசனம் 21 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பாருங்க, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரே விஷயம்தான். என்ன அப்படின்னா, ரட்சிப்பு. அதற்காக நம்ம எந்த ஒரு பிரயாசமும் பட தேவையில்லை. கர்த்தர் நமக்கு அது இலவசமா கொடுத்திருக்கிறார். நாம அதை பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். ஆனா கிரீடங்கள் அப்படி கிடையாது. இந்த பூமியில நாம வாழும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணா மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு ரிவார்டு நமக்கு கிடைக்கும். அதான் அவங்க சொல்றாரு பாருங்க, அவனுடைய எஜமான் நம்மளை நோக்கி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நான் சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்தையும் நீ கீழ்பட்டிருக்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்த,
எல்லா விஷயத்திலயும் நீ வந்து சோதனையை சகிச்சா இருக்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கண்ட்ரோலா இருந்திருக்க. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்தைய நல்லா மேய்க்க தெரிஞ்சிருக்கு. இதுல ஏதாச்சும் ஒண்ணுத்துல நம்ம வந்து ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு கிரீடத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரைவேசி என்றார். எஜமானுடைய சந்தோஷம் தான் என்ன? இந்த வானம் பூமி அழிந்ததுக்கு பிறகு நிச்சயமான ஒரு விஷயம் வர இருக்கு. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரைவேசி அப்படின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ யார் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, இன்னைக்கு நான் சொன்ன எல்லா விஷயமும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு கிடைக்க இருக்கு. பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.